பேச்சாளராக நம்ம திருப்பூர்லேருந்து வருகிறார் டாக்டர் நித்தீஷ் ஆனந்த் அவர்கள். நியூமராலஜியில் என்ன மாதிரியான வெற்றி தரும் எண்கள் என்ன அப்படின்னு நியூமராலஜியை பற்றி பேச வருகிறார். வாங்க சகோதரரே, வாழ்த்துக்கள், நல்லா பேசுங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலுங்க. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த அஸ்ட்ராலஜி சாருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, அதே மாதிரி புக்ஸுங்க நிறையா இருக்குது. அது டெப்த் நாலேஜ் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக வர்றதுன்னா நம்ம நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ யாரே ஒரு இந்த அக்கல்ட் சயின்ஸில் நல்ல ஷைன் ஆகும்னா அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, பாமிஸ்ட்ரி இது 100% எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம். வெரி அஸ்ட்ராலஜியில் மட்டும் முடியும் அப்படின்னா அது சான்ஸ் இல்லை. இது 3 கம்பல்சரி ஒரு அஸ்ட்ராலஜர் தெரிஞ்சுட்டா இஸ் அ வெரி குட் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இன்றைக்கி நான் வந்து என்னன்னாக்கா இந்த நியூமராலஜி அதில் வந்து நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு லெட்டர், அந்த நம்பர் 1க்கு சார்ந்த லெட்டர்ஸ் AIJQY, அப்புறமா 1, 10, 19, 28 இதை பற்றி மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக பேசிட போகிறேன். சரிங்களா? இப்போது இந்த 1ஆம் நம்பர் வந்து என்ன சொல்லுவோம், சூரியனுட்டு நம்ம எடுத்துக்கோ நியூமராலஜியில். ஸோ இதில் வந்து 1, 10, 19, 28 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த 4 நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து 19 அப்படிங்கிற நம்பரு. அதில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்து மேலே வர நம்பர் அப்படிங்கிறது 28. சரிங்களா? இதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா இந்த 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க வந்து தி ஆர் born to be லீடர்ஸ் அப்படின்னு, அவங்க ரூல் பண்ணுறக்கே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க 1ஆம் நம்பர் லீடரு. அப்புறமா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்ப அந்த பிறந்தப்போ இந்த பை டிஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அப்புறமா ரொம்ப டிசிப்ளின் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? அப்புறமா இவங்க வந்து என்னன்னாக்கா இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த பவர் அப்படிங்கிறது இவங்க இன்பில்ட் இருக்குது எல்லாமே. இந்த அத்தாரிட்டி, லீடர்ஷிப்பு, இந்த பவரு, சக்ஸஸ்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இன்பில்ட் இந்த ஒன் சீரீஸில் போகிறவங்களுக்கு. ஆனால் இந்த கேரக்டர் வந்து இந்த 4, இந்த 1, 10, 19, 28 இதில் 4மே டிஃப்ரெண்ட் வேரி ஆகும். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி கேரக்டர் இருக்கும், 10ல் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 19ல் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி 28 பிறந்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 1 சீரீஸில் நம்மளுக்கு 4 லெட்டர்ஸ் வருது, AIJQY 5 லெட்டர்ஸ் வருது. சரிங்களா? இந்த ஏ அப்படின்னா வந்து லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏ அப்படிங்கிற லெட்டர் என்ன பண்ணும், ஸ்ட்ராங் வில் பவர் கொடுக்கும், ரொம்ப ஈகோஸ்டிக் கொடுப்பாங்க, இன்ட்யூட்டிவ் ரொம்ப இருப்பாங்க இந்த ஏ அப்படிங்கிற லெட்டர். அதே மாதிரி ஐ அப்படிங்கிற லெட்டர் வந்து நார்மலாக ஈகோ கொடுக்கும். இந்த ஸ்டார்டிங் லெட்டர் எடுத்துக்கலாம், இல்லை இன் பிட்வீன் வந்தாலும் ஐங்கிற லெட்டரில் வந்து ஈகோ கொடுக்கும். ரொம்ப என்னென்னா இவங்க வந்து ரொம்ப ஹை திங்கிங் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், யாரதே ஒரு பேர் ஐயில் எண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து பணம் அவங்களுக்கு தேவைப்பட்டப்போ ஈஸியாக கிடைக்கும். அப்புறமா மணி மேக்கிங் ஐடியாவும் நல்லாயிருக்கும் இந்த ஐயில் எண்ட் ஆகிறவங்களுக்கு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஜே வருது. ஜே வந்து சூசைடல் டெண்டன்சி கொடுக்கும், டிப்ரெஷன் அப்படின்னு கொடுக்கும். சரிங்களா? அந்த லெட்டர் வந்து ஆல்மோஸ்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. யாருக்கு? இந்த ஜேங்கிற லெட்டருக்கு வந்து இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஜே லெட்டர் எப்படின்னா பார்க்குறக்கு வந்து அட்ராக்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்து யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. வந்து என்னென்னா ஒன்று என்ன சொல்லுவாங்க அது, ஆமாம், யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்புறம் 2வது வந்து என்னன்னாக்கா இவங்க வந்து என்ன சொல்கிறது, பார்க்குறக்கு குட் லுக்கிங் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பாருங்கள், இந்த ஜேங்கிற லெட்டரில் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, இந்த ஃபிலிம் ஆக்ட்ரஸுங்க, இந்த பொலிட்டீஷியன்ஸு, இவங்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த ஜேங்கிற லெட்டரில் இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கியூ அப்படிங்கிற லெட்ரு. கியூங்கிற லெட்டர் வந்து கான்ட்ரவர்சி கொடுக்கும். கியூ அப்படிங்கிறது எங்கே நேம் மிடில் வந்தாலும் சரி, இல்லை ஸ்டார்டிங்கில் வந்தாலும் கான்ட்ரவர்சி கொடுக்குற நம்பர் வந்து லெட்டர் வந்து கியூ. சரிங்களா? அப்புறம் லாஸ்ட் லெட்டர் வந்து என்னன்னாக்கா ஒய். இந்த 1 சீரீஸில் வர லெட்டர்ஸ் வந்து ஒய் அப்படிங்கிறது. ஒய் அப்படிங்கிற லெட்டர் வந்து டிபெண்ட் லெட்டர் அப்படிம்பாங்க. ஒய்னாக்கா யாராச்சும் ஒருத்தர் மேலே அவங்க டிபெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை என்ன சொல்கிறது, யாராச்சும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். பார்க்குறக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த ஒய் இப்போ எக்ஸாம்பிள் யோகேஷ்னு ஒரு பேர் எடுத்துட்டாலுமே பார்க்குறக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் சார்ந்து தான் இருப்பாங்க அந்த ஒய் அப்படிங்கிற லெட்டர். சரிங்களா? இது வந்து நம்ம 1ஆம் நம்பருக்கு சேர்ந்த ஒரு ஆல்ஃபபெட்ஸோட ஒரு என்ன சில குவாலிட்டிஸுங்க. சரிங்களா? இப்போது இந்த 1, 10, 19ல் பிறந்தவங்களோட ஜென்ரல்
ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க எப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து பாருங்கள், 1 சீரீஸ் 110 1928 எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டு வந்து ரசித்து கேட்பாங்க. சரிங்களா? அப்புறமா இவங்க எப்படின்னாக்கா, இவங்க வந்து ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இன்னொருத்தருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இவங்க எப்படின்னாக்கா, இவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது இன்பில்ட்டாகவே இருக்கும். எதா இருந்தாலுமே இவங்க வந்து இன்னொருத்தருக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு பிடிக்காது. இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு பிடிக்கும். என்ன இவங்க வேலை எந்த மாதிரி செய்யும், மேனேஜர். இவங்களுக்கு கீழே எம்ப்ளாயீஸ் இருக்கணும். இவங்களுக்கு வந்து குறை சொல்லலாம் பிடிக்காது. இவங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா இன்பில்ட் அது. சூரியனோட அந்த குவாலிட்டிஸும் இதில் வரும். அப்படிங்கும்போது இந்த 110 19 பிறந்தவங்க வந்து இன்னொருத்தருக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஒரு ஏதாச்சும் வேலை அப்படின்னாலும் நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறக்கே பிறந்தவங்க தான். அவங்க இண்டிவிஜுவலாக செஞ்சால் நல்லா ஷைன் ஆகுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்க என்னென்னா, அட்வைஸ் அப்படின்னு வேறவங்களுக்கு கொடுத்தாலுமே அந்த அட்வைஸ் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் மாறும். யார் இந்த 1 சீரீஸ்கார அட்வைஸ் கொடுத்தாங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு எப்போவுமே இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படின்னு இருக்குமில்ல, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்போவுமே ரொம்ப ஒரு ஹையில் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் டவுன் போக மாட்டாங்க. ஏன்னா 1 அப்படிங்கிறது எப்படின்னாக்கா, சூரியன் வெளிச்சம் எல்லாத்துக்கும் கொடுக்குறது இவங்களுக்கு அது பை டிஃபால்ட் வந்துடும். வரப்போ ஒரு நிர்வாகம் பண்ண, ஒரு மேனேஜ் பண்ண ஒரு இதை அப்படின்னா ஒரு அவங்க நீட்டாக மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்புறமா இவங்க வந்து தனிமையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பப்படுவாங்க. லோன்லினஸ் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. அப்புறமா அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு பண்ணாலுமே அவ்வளோ நீட்டாக பண்ணுவாங்க. நல்லா அயன்டு ஷர்ட்டு பேண்ட் அப்புறம் நல்லா டிப்டாப்பாக போவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே அவங்க ஒரு ஹைலைட்டாக தெரிவாங்க. யார் இந்த 1 சீரீஸில் போகிறதவங்க. அப்புறமா மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட போகிறது இவங்க போவாங்க. அஸ்ட்ராலஜினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது இவங்களுக்கு. அப்புறமா இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறது நிறையா இருக்கும். சாமியை நிறைய நம்புவாங்க. ஆனால் என்னென்னா அஸ்ட்ராலஜர்கிட்ட போவாங்க, அது தெரியாது. எல்லாம் ரொம்ப சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த 1 சீரீஸில் போகிறதவங்க. சரிங்களா? ரொம்ப சாமியை நம்புவாங்க இவங்க. ரெண்டாவது, இந்த 1 சீரீஸில் பிறந்தவங்க என்ன சொல்கிறது, தூக்கம். இந்த 1 10 பிறந்தவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக ரெஸ்ட் அப்படின்னா தூங்குறது அதிகமாக தூங்குவாங்க. இந்த 19 28 வந்து அவங்கள விட கொஞ்சம் எச்சா. என்னென்னா இவங்க 6 மணி நேரம் தூங்குனாக்கா இவங்க ஒரு 12 ஹவர்ஸ் இப்படி தூங்குவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வரும். அப்புறம் இந்த 1 சீரீஸ் 1ஆம் தேதி பிறந்தவங்க நார்மல் ஹைட் இருப்பாங்க. 10ஆம் தேதி பிறந்தவங்க ஒரு மீடியம் ஹைட்டு. இந்த 19 பிறந்தவங்க வந்து நல்லா ஜெய்ஜாண்டிக்காக நல்ல ஒரு ஹைட்டில் இருப்பாங்க இந்த 19 பிறந்தவங்க. சரிங்களா? அப்புறமா இந்த 1 சீரீஸில் பிறந்தவங்க இந்த AIJQY அப்படிங்கிற எழுத்தில் இந்த ஃபீமேல் பொண்ணுங்களுக்கு இந்த லெட்டரில் பேர் வச்சா, இப்போ ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது, அஸ்ட்ராலஜிக்கலி ஜாதகம் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் பேர் வந்து அந்த லெட்டர்ஸ் இருக்குதெல்லாம் ஆரம்பிக்கிறது அது என்னாச்சு தப்பாக வச்சுட்டாங்களா, அந்த ஜாதகத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸு வந்து அவங்க வெளிக்கொண்டு வர முடியாது. ஸ்ட்ரகிள் பட்டு அப்புறமா தான் சக்ஸஸ் கிடைக்கும். இப்போது 1ஆம் தேதியில் வந்து இப்போ அனிதான் பேர் வச்சுட்டாங்க ஏங்கிற லெட்டரில். அவங்க என்னாச்சு ஆப்போசிட் டேட்டில் பிறந்து அந்த ஜாதகம் நல்லா இருந்தும் கூட ஆப்போசிட்டில் நேம் வச்சுட்டாங்க. அந்த ஜாதகத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸு வெளியே கொண்டு வர முடியாது. டஃப் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள், இந்த ஃபீமேல் பொண்ணுங்களுக்கு வந்து இந்த சூரியனோட எழுத்தில் பேர் வச்சா கொஞ்சம் மேரீட் லைஃபு கொஞ்சம் அடிப்படும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னேன், அவங்க அந்த அந்த ஒரு அந்த சூரியனோட எழுத்தில் வந்து அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப்பு நான் அப்படிங்கிறது அந்த ஈகோ அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்துடுது. அப்போ என்ன ஆகுன்னா அவங்க வந்து அதை அந்த டிஃபால்ட்டாக அது இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு என்ன கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அந்த அனுசரித்து போக முடியாது. இப்போ நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு அந்த ஒரு இன்பில்ட் குவாலிட்டி வந்துடும். சரிங்களா? அப்போது வந்து இது வந்து இந்தியா என்ன மேல் டாமினேட்டட் சொசைட்டி. ஆணுக்கு நான் அப்படின்னு அவங்க இது பண்ணி நான் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ஃப்னா அடங்கி தான் போகணும் அப்படின்னு. பட் இப்போ யாரும் அந்த மாதிரி இல்லை. அதுக்கு என்னன்னாக்கா ஜாதகத்தில் என்ன தான் ப்ளஸ் குவாலிட்டி இருந்தாலுமே ஜாதகம் எவ்வளவே நல்லா இருந்தாலும் அந்த நேம் அப்படிங்கிறது இந்த நியூமராலஜியில் அந்த நேம் அப்படிங்கிறது வரும். அந்த நேமுங்கிறது ப்ராப்பராக வச்சா தான் அந்த என்ன சொல்கிறது அந்த பர்சன் வந்து ஒரு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் ஒரு சக்ஸஸை வந்து ஈஸியாக அடைய முடியும். இப்போ வந்து ஆப்போசிட்டில் சில வைப்ரேஷன்ஸ் இருக்குது அந்த நியூமராலஜியில், நேம் வைப்ரேஷன்ஸ்னு இருக்குது. அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம அந்த நேமில் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஒரு நேமில் வந்து கா அப்படிங்கிற வைப்ரேஷன், பா, பி அப்படிங்கிற வைப்ரேஷன் வந்துச்சுனாக்கா அவங்க வந்து எப்படின்னாக்கா அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள யாராச்சும் நல்லா பாராட்டி பேசினா பிடிக்கும். மொத்தம் அவங்க என்னென்ன ஒரு நேம் அண்ட் ஃபேம் பண்ணணும்னு இந்த ஒரு சொசைட்டியில் அப்படிங்கிறது அந்த வைப்ரேஷனுங்கிறது இருக்குது. அந்த கான்செப்ட் வந்து நியூமராலஜியில் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறான்னா அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, பாமிஸ்ட்ரி இது மூணு தெரிஞ்சிட்டாக்கா அவன் இது மூணு கிளப் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த பேஸ் அந்த ஃபவுண்டேஷன்னு கொடுக்கலாம். ஒரு நம்ம வர கிளையண்ட்டுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் எடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ சில இந்த ஒன்னது குவாலிட்டி இதுதான் என்னென்னா மேக்ஸிமம் வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு அவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் ரொம்ப பிடிக்கும், அத்தாரிட்டி ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் பாருங்கள் இந்த 19ல் பிறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் 100% கிடைக்கும். இவங்க எல்லாருக்குமே 110, 19, 28ல் பிறந்தவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வாண்ட் டு பி கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்ன்ட்டு இருக்கும். அவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறமா இந்த 28 நான் சொன்ன ஸ்ட்ரகிள் கொடுக்குற நம்பர் ரொம்ப போராடி சக்ஸஸ் அடையிற நம்பர் 28. இவங்க வந்து குழந்தைங்களுக்காக அவங்க வந்து வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் கொஞ்சம் எமோஷ்னலாக இருப்பாங்க. யாரும் இந்த 28 பிறந்தவங்க ஹார்ட் ஒர்க்கிங் இருப்பாங்க எப்போவுமே. எந்நேரமே இந்த 19 அதே மாதிரி தான். எந்நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 19 ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர், அது 19 மட்டும். சரிங்களா? இப்போது இந்த 19 முடிச்சு இப்போ சிலது இந்த என்னென்னு இந்த நேமில் வைப்ரேஷன் வரும். நேம் வந்து இந்த என்ன சொல்லுவோம், இப்போ சில நேம் வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன் வந்து என்ன சொல்லுதுன்னு சில சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நேமில் ஐ அப்படிங்கிற லெட்டர் 3 வாட்டி ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சுங்க. இப்போ என் பேரே நிதிஷ் 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குது ஐ. இந்த மாதிரி என்ன ரிப்பீட் ஆச்சுனாக்கா அவங்களுக்கு நர்வ் ரிலேட்டட் இல்லை ஐ ரிலேட்டட் இஷ்யூ கொடுக்கும். அதே மாதிரி ஒரு நேமில் ஏஎன்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ காந்த்னு வருது, கேஏஎன்டின்னு வருது. அப்போ அந்த ஆண்ட்டுங்கிற வைப்ரேஷன் வந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப ஒன்று என்ன ரிசர்ச் ஓரியன்ட் இருக்கும். எதாக இருந்தாலும் ஆராய்ச்சி குணம் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் ரைசிங் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஒர்க்காக அவங்க ரைஸ் ஆகிட்டாங்களாக்கா திரும்பி அந்த சக்ஸஸ் வந்து மேக்ஸிமம் ரீச் ஆயிடுவாங்க. இப்போ என்ன எக்ஸாம்பிள், இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் அவங்க ஒரு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டு மேலே வந்தாங்க, இப்போ எந்த டாப் லெவலுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நேமில் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஒரு நேமில் வந்து ஹெச் அப்படிங்கிறது, ஹெச்ங்கிறது 3 வாட்டி ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நேமில் ஹெச் ரிப்பீட் ஆச்சுன்னா 3 டைம்ஸ் அவங்களுக்கு 100% பேக் ரிலேட்டட் இஷ்யூ வரும். முதுகு வலி இப்படிங்கிறதெல்லாம் வரும். ஏதோ ஒரு நேம் ஃபுல் நேம் அது சைமல்டேனியஸாக வர வேண்டியங்கிறதில்ல. ஹெச்னு வர வேண்டியதில்லை. இப்போ ஹரீஷ்னு ஸ்டார்ட் பண்ண ஹரீஷ்னா 2 ஹெச் வருது. அதே மாதிரி இன்னொரு ஹெச் ஏதாச்சும் இன்னொரு செகண்ட் நேமில் வந்து ஏதாச்சும் ஹெச் வந்துச்சுனால இந்த இஷ்யூ வரும். அதே மாதிரி தேவ், இப்போ தேவான்னு வருது, டிஇவின்னு வருது. அந்த நேம் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் இஷ்யூ கொடுக்கும், டயர்ட்னஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. இப்போ தேவான்னு இருக்கும். அதே மாதிரி ரன் அப்படின்னு வந்துச்சு ஒரு நேமில், ஆர்யூன்னு வந்துச்சு, வருண்னு வந்துச்சு, ஆர்யூன்னு வந்துச்சு. அந்த வைப்ரேஷன் வந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ், எனர்ஜி ட்ரெயின் இஷ்யூ அப்படின்னு கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் யூ அப்படிங்கிறது ஒரு நேமில் குருன்னு வந்துச்சு. அந்த குருவில் 2 வாட்டி யூ வருது. அப்போ அந்த யூ 2 வாட்டி வந்துச்சுன்னா என்ன கொடுக்கும், லவ் அஃபேர்ஸ் கொடுக்கும். ஒரு நேமில் அஃபேர் குழுவாங்க இல்லை லவ் குழுவாங்க அப்படிங்கிறது அந்த காமனாக இந்த வந்து என்ன இந்த இது நேம் வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எல் அப்படிங்கிறது 2 வாட்டி வந்துச்சு அப்படின்னா டிபெண்ட் இது கொடுக்கும். யார் மேலாவது டிபெண்ட்டாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த பிளாக் மேஜிக்கு இந்த தந்திரம் இதெல்லாம் பண்ணுறாங்களா அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லுங்கிறது ஒரு டைம் வந்துச்சுன்னா இன்னர்லி லேசி ஆயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இன்னர்லி லேசினாக்கா செய்யலாம் அப்படின்னு, ஆனால் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த எல்லு 2 வாட்டி வந்துச்சுன்னா லக்ஷ்மி லாக்குன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி லாக்குன்னா என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணம் காசு இதெல்லாமே கொஞ்சம் இதாகிற மாதிரி. அந்த டபுள் எல்லு வந்துச்சுன்னா அந்த வைப்ரேஷன் கொடுக்கும். அதே மாதிரி யாராசி பேரில் சு அப்படின்னு வந்துச்சு, எஸ்யூ அப்படிங்கிற வைப்ரேஷன், அது என்னன்னாக்கா அது வந்து அது ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இது கொடுக்கும். நிறைய இருக்கும். ஒன்று அவங்க லீகல் ஃபீல்டில் இருப்பாங்க, இல்லை லீகல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் கொடுக்கும், ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இந்த சு அப்படிங்கிற வைப்ரேஷன், சுப்பிரமணி, இந்த சூங்கிற வைப்ரேஷன் வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்லணும் ஹார்ட் ஒர்க்கிங்கு. அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த என்ன நாலேஜ் ரொம்ப இருக்கும் ஹெவியாக, ஆனால் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் அவங்களுக்கு. இந்த சூங்கிற வைப்ரேஷன் வந்து ஐதர் அவங்களுக்கு அவங்க சரௌண்டிங்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை யாராச்சும் லா இதில் இருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் போலீஸ்க்கு ஒரு ஃபைன் கட்டியிருப்பாங்க, இல்லைனாக்கா வந்து அவங்க ஃபேமிலி லைஃப் இஷ்யூ கொடுக்கும். பட் நாலேஜ் வைஸ்
அவங்கள மீற வைக்க முடியாது. நல்லா நல்லா இருக்கும். சரிங்களா? ஆ அதே மாதிரி இ அப்படிங்கிற லெட்டர் இ அப்படிங்கிறது என்னாச்சு 2 ஆர் மோர் டைம்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன இந்த ஸ்டொமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொடுக்கும், வயிற்று ரிலேட்டட். சரிங்களா? அது டோட்டல் நேம், அந்த நேமில் எங்கே வேணால் வரலாம் அந்த லெட்டர் அந்த மாதிரி. அதே மாதிரி என் அப்படிங்கிறது 2 வாட்டி என்னாச்சு வந்துச்சு, கண்ணன், சக்ஸஸ் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு இந்த நேம். அதே மாதிரி இந்த பி அப்படிங்கிறது என்னாச்சு 3 வாட்டி வந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் பாசிபிலிட்டிஸ் கொடுக்கும். இந்த மாதிரி என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னப்போ நம்ம நியூமராலஜியில் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணலாம் அவங்க சக்ஸஸ்க்கு அப்படிங்கிறது இந்த நியூமராலஜியில் வந்து அந்த நேமுங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஒரு நேம் பார்த்தாலே நம்ம அந்த பர்சன்கிட்ட நம்ம எப்படி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு கூட நேம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இதெல்லாம் 3 படிச்சுட்டு எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, ஒரு கிளையண்ட் வந்து உங்களுக்கு டேட் கொடுக்குறான்னு டேட்லேயே அந்த பர்சன் எப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க பேர் கேட்டாலும் பாதி நீங்கள் சொல்லிடுவீங்க. அவங்க அந்த நேமு அந்த டேட்டில் நீங்கள் 2-3 பாயிண்ட் சொல்லிவிட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அப்புறமா ஜாதகத்துக்கு போங்க. இப்போ சில பேருக்கு ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குதுன்னா எப்படி நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க? ஒன்று அவங்களுக்கு அந்த சூரியனோட எழுத்தில் நேம் கொடுக்கலாம், சூரியன் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு லெட்டரில் கொடுத்துடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஒரு பிளானட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இந்த நேமில் இது பண்ணலாம். இல்லை சூரியன் நல்லா இல்லை ஆனால் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, நீங்கள் லெட்டர் இந்த சூரியனோட எழுத்தில் பேர் வைக்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவன் பிறந்தது 19, இங்கே சூரியன் கொஞ்சம் இதாக இருக்குதுன்னா அவங்களுக்கு அதை 2 பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருணும். சூரியன் நல்லா இருந்து நீங்கள் 7 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பிடிக்க முடியாது, ரொம்ப ரொம்ப டாமினேட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நியூமராலஜி வந்து ஒரு என்ன சொல்ல பேலன்ஸ் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நியூமராலஜிலையுமே அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு எடுத்துடலாம். அதே மாதிரி அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த இந்த அன்னைக்கு எந்த வைப்ரேஷன் எடுக்கிறீங்க அதை சொல்லலாம். இப்போ பர்சனல் இயர்னு எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, உங்கள் டேட்டு, உங்கள் மந்த்து, இந்த வருஷம், இந்த 3 ஆட் பண்ணி சிங்கிள் நம்பர் கூட்டுவாங்க. அந்த அந்த நம்பர் ரிலேட்டட் தான் உங்களுக்கு அந்த வருஷம் இருக்கும். இப்போ உங்களோட பிறந்த டேட்டு, உங்களோட பிறந்த மந்த்து, அப்புறம் இந்த வருஷம், இதை 3 ஆட் பண்ணுங்கள், சிங்கிள் நம்பர் கொண்டு வாங்க. இப்போ 1 வந்துச்சுனாக்கா நீங்கள் ஏதாச்சும் இந்த வருஷம் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க, ஏன் இல்லை தனியாக ஒரு பிஸ்னஸோ ஏதோன்னா அந்த ஒன் ரிலேட்டட் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு. அதே மாதிரி இன்றைக்கி என்ன இது நம்பர் ஆக்டிவாக இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறது பார்க்குறக்கு நீங்கள் வந்து உங்களோட டேட்டு, உங்களோட மந்த்து, ப்ளஸ்ஸு இந்த மாதம் இந்த டேட்டு, ப்ளஸ் இந்த வருஷம், இது 3 ஆட் பண்ணப்போ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் இன்னைக்கு ரூல் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி என்னோடது 6ஆம் தேதி 4வது மாதம், இன்றைக்கி என்ன டேட்டு, இன்னும் இருக்குது 22 இல்லைங்களா, 22ஆம் தேதி 3வது மாதம் ப்ளஸ் 2023, இது 3 ஆட் பண்ண எனக்கு 8 வருது. 8ன்னு இன்றைக்கி ரூல் பண்ணுற நம்பர் வந்து 8ன்னு என்ன, சனி தானே. இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி இதுக்கு வந்திருக்கிறோம், அந்த சாட்டன் ரிலேட்டட் தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த நாள் எந்த நம்பர் ரூல் பண்ணுதுன்னு பார்க்குறது இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க அந்த பர்சனல் இயர் எடுப்பாங்க. சரிங்களா? இந்த நியூமராலஜியில் வந்து எப்போவுமே இந்த ஜேங்கிற எழுத்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஜேங்கிற எழுத்து ஏன் அவாய்ட் பண்ணுங்க, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சில ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான். எதுவுமே எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டேட் ஆஃப் பர்த்து சார்ட் பார்த்தோம்னா நம்ம இதாக சொல்லுவோம். இப்போ வந்து பொதுவாக சொல்கிறனால ஒரு ஜென்ரலாக அவாய்ட் பண்ண வேண்டிய நேம், ஃபீமேலுக்கு வந்து ஏஐஜேக்யூஒய், அப்புறமா இந்த எஃப்பி வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் டிடிஎம்மும் தான். இப்போ யாரே 4ஆம் தேதி பிறந்திருந்தாலுமே இல்லை மொத்த கூட்டம் 4ஆம் தேதி வந்தாலுமே 4 வந்துச்சுனாலுமே அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் 100% இருக்கும். இப்போ இந்த நியூமராலஜியில் வந்து லக்கி நம்பர்ஸ்ன்னு சிலது வரும். அந்த லக்கி நம்பர்ஸ் வந்து இப்போ சப்போஸ் 5 எனக்கு லக் அப்படின்னாக்கா என்ற ஜாதகத்தில் என்னாச்சு, அந்த 5னா புதன் தான் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த புதனோட கேதுவில் ராகு சம்மந்தப்பட்ட எனக்கு 5 லக் இல்லை, எனக்கு அது நெகட்டிவாக தான் அடிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த நியூமராலஜியில் வந்து நிறைய என்ன சொல்கிறது ஈஸி மெத்தடு. இப்போ நம்ம இன்னும் டெப்த்தில் போக வேண்டியதில்லை. இப்போ நம்ம 7க்குரிய நெட்டில் நம்ம ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தடில் எடுத்துடலாம். வெரி அந்த டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதும், நம்ம வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரிடிக்ஷன் கொடுத்துடலாம் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன கலர் ஃபாலோ பண்ணலாம். அப்புறமா அவங்க வந்து இப்போது நார்மலாக ஜாதகம் நல்லா இருக்குது, நீங்கள் பணம் நல்லா வரவு நல்லா இருக்குதுன்னாக்கா நீங்கள் எப்படி இப்போ நல்ல பேங்க் நான் தேர்ந்தெடுக்கணும், எப்படி எடுப்பீங்க? நியூமராலஜி ஹெல்ப் வேணும். இந்த பேங்க் யூஸ் பண்ணலாம், அப்புறமா எவ்வளோ பணம் போடணும், எவ்வளோ எடுக்குவேன்னு அவங்க லக்கி நம்பர்ஸ் எடுப்போம். அதில் எடுத்து அதுக்கு தகுந்தது இப்போது நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுக்கு இப்போது என்னோடய ஷர்ட்டு இன்னொருத்தருக்கு ஆகாது,
அப்போ எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்ன எனக்கு லக்கி நம்பர்ஸ், லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது நான் வந்து அதை வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணேனாக்கா, எனக்கு என்ன சொல்கிறது, அந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு எல்லாமே நான் வந்து ஒரு ஸ்மூத்தாக போகலாம். அது இல்லைன்னா கொஞ்சம் டஃப்பு. என்ன தான் இது ஒரு நேமே எடுத்துக்கோங்க. ஏக்கு வந்து இந்த 3ஆம் நம்பர் எழுத்து சிஜிஎல்எஸ், அது எப்போவுமே ஆப்போசிட் வரும். கேள்வி கேட்பாங்க ஆப்போசிட். இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன ஏதோ ஒன்று நம்மளை கவுண்டராக கேட்கறது அவங்க தான், நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க தான். நார்மலாக வந்து யார் வேணால் பாருங்கள், நம்மளுக்கு லக்கி டேட் இருக்குதுன்னா அவங்க கூட நான் பேசணும்னு தோணும். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு 5ஆம் தேதி பிறந்துக்கிறேன் அப்படின்னாக்கா, 6ஆம் தேதி ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்கனாக்கா அவங்கக்கிட்ட பேசலாம்னு நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் இழுக்கும். ஆப்போசிட் இருந்துட்டுன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே வராது அவங்க பக்கம். இது ஒரு நல்ல ஒரு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் சும்மா யாராச்சும் உங்ககிட்ட யாராச்சும் உங்களை பார்க்குறாங்க, இப்போ ஒரு ஹாய் சொல்கிறாங்க அப்படின்னாலும் பட்டுன்னு உங்கள் டேட் இல்லை நேம் கேளுங்க, உங்களுக்கு மேட்சாக இருக்கும். சரிங்களா? நியூமராலஜினாக்கா வந்து என்னென்னா அது ஒரு ஈஸி மெத்தட் எடுத்துக்கலாம். அது அஸ்ட்ராலஜியை வந்து சும்மா கடல் மாதிரி அது நீங்கள் அந்த நாலேஜெல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்குன்னு வேணும். அது இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாது. யாரும் கூட இப்போ ரேங்க் ஸ்டூடெண்ட்டு கூட நான் அஸ்ட்ராலஜி படிக்கணும்னு முடியாது. அதுக்குன்னு ஒரு என்ன நீங்கள் சொல்கிறீங்க கொடுப்பனே அந்த தெய்வ ஒரு என்ன சொல்கிறாங்க அந்த பிளெஸ்ஸிங், அது இருந்தால் தான் அவங்க படிக்க முடியலன்னு முடியாது. நம்மளுக்கெல்லாம் ஏதோ ஒரு இது இருக்க என்ன சொல்கிறது, அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங் இருக்கிறனால நம்மளாம் படித்து நம்ம இந்த நாலேஜுங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. இல்லைன்னா நாம ஏன் வந்து படிக்கிறோம்? இப்போ சார் வந்து அத்தனை புக்ஸ் வச்சுருக்கேன்னா அத்தனை படிச்சிருக்கிறாங்க, அவங்க கிரேட் இல்லை. அப்போ அவங்க மாதிரி நான் அத்தனை புக் வச்சு நான் படிக்க மாட்டேன். நான் வந்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக வர கிளைண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ லென்த்தியாக இருக்கிறதப்ப ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி நான் எடுப்பேன். ஒருத்தரோட இன்ட்யூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது நியூமராலஜி. இன்னொருத்தர்கிட்ட அவங்கக்கிட்டையுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். எனக்கு தெரியாதது அவங்ககிட்ட இருக்கும். ஒருத்தர் இன்ட்யூஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ சாரே என்ன நம்ம ராகு பற்றி பேசுனாங்க, அதே இன்னொருத்தர் ராகு பற்றி பேசினா அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த அஸ்ட்ராலஜி என்னென்னா எல்லோரும் வளரணும், நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணால் தான் புது புது பாயிண்டிங் கிடைக்கும், நம்ம எல்லோரும் வளரலாம். நான் வச்சுட்டு இருக்கிற சீக்ரெட் நான் மட்டும் வச்சுட்டு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நான் இருந்தேனாக்கா அது என்னோட போயிடும். நம்ம டிஸ்கஸ் பண்ணால் தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா கிடைக்கும். அப்புறமா நம்ம எல்லோரும் க்ரோ ஆகும். ஒரு இடத்துல இல்லை உள்ளன்னு யார் ஃபேமஸ் ஆனாலும் என்னோடய ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிக்கலாமா? அதான் மெயின். சரிங்களா? அந்த மாதிரி இந்த நியூமராலஜிங்கிறது வந்து ரொம்ப என்ன இம்பார்ட்டண்ட் ரோல். இந்த நேம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சிலரேட்டர்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நேமு, இந்த ஒரு நேம் டிசைன் பண்ணோன்னா நம்ம ஆக்சுவலாக ஒரு நேம் டிசைன் பண்ணணும்னு நம்ம ஜாதகம் எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன சம்பத்தார, மித்ரத்தார, க்ஷேமத்தார, சாதகத்தாரன்னு எடுக்கிறீங்கல்ல, அந்த ஆஸ்பெக்ட் வச்சு அதோட சவுண்ட் எடுத்து நம்ம நேம் செலக்ட் பண்ணுவோம். ஆமாம் சார். எஸ். ஆமாம். ஆமாம். எஸ். ஆமாம். கரெக்ட். ஆமாம், கரெக்டு. அது சார் சொன்னது கரெக்டு தான். அதுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குது. இப்போது எல்லா நட்சத்திரத்தை எழுதி போட்டு அதுக்குன்னு ஒரு சவுண்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்கு என்னென்ன சவுண்டு வரும், இப்போ நான் அந்த நட்சத்திர சவுண்டெல்லாம் போட்டு அந்த ஒரு பர்சனுக்கு அதெல்லாம் லக்காக இருக்குதான்னு பார்த்து அதுலேருந்து ஒரு எழுத்து எடுத்து நாம் நேம் டிசைன் பண்ணுறது. அப்போ என்னென்னா இந்த நியூமராலஜினாலே இந்த அஸ்ட்ராலஜி சப்போர்ட் வேணும், அஸ்ட்ராலஜிக்கு நியூமராலஜி சப்போர்ட் வேணும். அதனால தான் நான் சொன்னது அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, பாமிஸ்ட்ரி இது 100% வேணும். இந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜியில் தெரியாதது வந்து 100% கைரேகையில் தெரியும். இது ரெண்டுலேயும் தெரியாது, கைரேகையில் தெரியும். அப்போ இது 3 தெரிஞ்சு வச்சுக்கோன்னு ஒரு அஸ்ட்ராலஜர், அவங்க பக்கா அஸ்ட்ராலஜி பக்கா ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நியூமராலஜியில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்ட்ரென்த் எடுக்கலாம், உங்களோட வீக்னஸ் எடுக்கலாம், உங்களோட நேச்சுரல் கேரக்டர் என்ன, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அறிமுகம் ஆகாதவங்க உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க, அப்புறமா நீங்கள் சக்ஸஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்ல கூட என்ன சொல்கிறது, உங்கள் ஒரு பிஸ்னஸ் பற்றி சொல்லலாம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சரி வருமா, நேம் கரெக்டாக வச்சுக்கிறீங்களா, இந்த கம்பெனி நல்லா போகுமா இல்லையா, ஜாதகத்தில் நீங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம் அப்படின்னு வருது. ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த நியூமராலஜி ஹெல்ப் வேணும் 100%. எப்போவுமே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்ப்பாங்க.
அப்புறம் தான் அதுக்கு ஒரு ப்ராப்பர் நேம் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட என்ன சொல்கிறது growth. ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாப்பாக்கு அப்படின்னப்போ அந்த பாப்பாக்கு என்ன டிடிஎம்மில் எஃபியில் பேர் வச்சுட்டீங்க, ஸ்ட்ரகிள் தான் கொடுக்கும். ஆனால் சக்ஸஸ் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்து தான் அப்புறம் தான் சக்ஸஸ் எடுப்பாங்க. ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அந்த மாதிரி நியூமராலஜி அப்படிங்கிறது எல்லாருமே பழகிக்கிங்க. அப்புறமா எல்லாம் தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த நாலேஜ் கொஞ்சம் ஷேர் பண்ணாலும் அந்த என்ன சொல்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதுலேருந்து ஒரு growth அடையலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்புறமா என்ன சொல்கிறது, ஏதாச்சும் கேள்வி இந்த கேட்கலாம். நான் இன்னை கண்டினியூ பண்ணலாம். ம் ம் சரி சரி சரி. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இல்லை அப்படின்னாக்கா நான் என்னோட பேச்சு இங்கே சொல்லுங்கள். ம் 7 நம்பர் எதுக்காக? கேது எதுக்காகும்? ஆக்டிங்க்கு ஆகுமா? கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கு ஆகுமா? எல்லாம் ஆகும். 7ன்னு என்ன, ரிசர்ச்சு ஆராய்ச்சி இப்படின்னெல்லாம் கொடுக்குது. கூட்டு எண்ணு வேண்டாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் பர்த் நம்பர்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஸ்டார்டிங்கு தேதி, மாதம், வருஷம் 3 கூட்டினப்போ கடைசியில் ஒன்று வரும். அது 2 என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோட்டல் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, யாருக்காச்சும் கூட்டு எண் வந்து 23 நம்பர் வச்சு கொடுத்தேன். நான் பாலிடிக்ஸ் வரணுங்கிறாங்க, 23 வச்சு கொடுக்குறேன். ஒன்னொன்றுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த நம்பர்லாம் ஒன்று சொல்லு. இப்போ யாராச்சும் தந்திரத்தில் நல்லா வரணும், இந்த எந்திரம் மந்திர தந்திரத்தில் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நேம் நம்பர் 30, 30ஆம் நம்பரில் யாராச்சும் வச்சு நல்லா ஒரு 43 7ஆம் நம்பர் 7 வந்துச்சுன்னா என்ன, அன்பு பாசம் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டாக அன்பு பாசம் ரொம்ப சொன்ன மாதிரி என்னென்னக்கா எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க. கேதுவோட குணம் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் அந்த நேம் டோட்டல் சொல்கிறது. அந்த நேம் டோட்டல் வந்து உங்களுக்கு லக்கியாக இருக்குதான்னு பார்க்கணும். இதுதான் நேம் டிசைனிங்கு. ஜாதகம் என்ன தான் பக்கா இருந்தாலுமே இது உங்கள் டேட் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன? என்ன டோட்டல் வருது? 14 லெவல். 14ங்கிறது எவ்வளோ நல்ல ஒரு டேட் தெரியுமா? ஜாதகத்தில் அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லுவாங்க? புதன் சூரியனுக்கு சேர்ந்து 5ஆம் நம்பர் இல்லைங்களா? அப்போ நேம் 7ல் வச்சுட்டீங்க. இப்போது 14 97. ம் இப்போ டோட்டல் 6 வருது. 5 6 வருது. லக்ஷ்மி நாராயணன்னு சொல்லுவாங்க தானே. 5ன போது 6னா லக்ஷ்மின்ட்டு பேர் 7 வச்சுட்டுக்கிறீங்க. ஆவரேஜாக இருக்குது அந்த பேர். என்னென்னா நீங்கள் வந்து ஃபேமிலி விட்டு கொடுக்க மாட்டீங்க. 6ன்னு இப்போது உங்களோட இதுனா ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பீங்க. சரிங்களா? சிங்கிங்கு, இந்த சமையல் செய்கிறதும் நல்லாயிருக்கும். என்னென்னா இந்த டோட்டல் இப்போ நீங்கள் பிறந்தது தான் இந்த 14ங்கிறத பர்த் நம்பரும்பாங்க நியூமராலஜியில். மொத்த கூட்டினா 6 வருதில்ல, அதுதான் டெஸ்டினி நம்பரும்பாங்க. இது 2 அடிப்படையில் உங்கள் ஜாதகம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேம் டிசைன். நேம் என்ன வச்சுக்கிறீங்க? ம் லோகேஸ்வரன். ம் ஆரியன் வந்துச்சா அந்த பேரில்? லோகேஸ்வரன் ஆரியன் வந்துச்சா? கொஞ்சம் ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாதா? எனர்ஜி ட்ரெயின் இஷ்யூ கொடுக்குமா? எல்லுங்கிற லெட்டர் வந்துச்சு. எல்லுங்கிற லெட்டர் ஸ்டார்டிங்கே வந்துருச்சு. ஒரு நேம் வந்து எப்போவுமே 33 33 33ன்னு 3ஆக பிரிப்போம். அந்த 33ல் என்ன லெட்டர் வருதோ அந்த லெட்டருக்கு எனர்ஜி தான் அங்கே இருக்கும். எல்லுங்கிறது வந்து என்ன சொன்னால் பாயிண்ட் லாஸ், இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னர்லி லேசி அப்படிம்பாங்க. மொடை அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது வரும். அதுக்கு தான் எப்போவுமே எல்லுங்கிற எழுத்து வந்து 3ஆம் நம்பர் எழுத்து. நீங்கள் பிறந்தது 5ஆம் தேதி, டோட்டல் பண்ண 6 வருது. அந்த 3ஆம் நம்பர் எழுத்து வச்சுக்கிறீங்கன்னா 6க்கு ஆப்போசிட் ஆச்சு 3ஆம் நம்பர். அப்போ என்னாகும்? அப்போ கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிற அந்த எஃபர்ட் நான் அதிகமாக போட வேண்டியது வரும். இப்போ 5க்கு 3 ஓகே, இந்த 6ஆம் நம்பருக்கு 3 ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறத ஒரு கயிறு கட்டி உங்களுக்கு எழுத்து மாற. நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் போகிறீங்க, ஆனால் அந்த ஒரு ஃப்ரீயாக போக முடியாது நீங்கள். அதுக்கு தான் நியூமராலஜியில் வந்து இந்த நேமுங்கிறது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறமா எதே காரணத்துக்குமே இந்த ஜாதகத்தில் இப்போ ஏதோ ஒரு சாமி வேண்டிக்கிறாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த சாமி பேர் வைக்கிறாங்கல்ல, அது மட்டும் எப்பவுமே செய்யக்கூடாது.
சாமி பேர் வெச்சு பேரை வச்சுட்டு நம்ம காலிங் நேம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு நல்ல நேமை வச்சுக்கலாம். என்ன சாமி வேண்டிட்டேன்னு சாமி பேர் இப்போது சாமி பேர் வச்சு நம்ம கூப்பிடுறோம், சில டைம் அந்த குழந்தைய திட்டுறோம், அப்போ அது நெகட்டிவ் ஆயிருமில்ல. அதனால் என்ன பண்ணால் அந்த சாமி பேர் வெச்ச பேரை வச்சுட்டு நம்ம காலிங் நேம் அப்படிங்கிறது வேறு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் லோகேஸ்வரன் வச்சுக்கிறீங்க, அதில் கேங்கிறது வருது, கேஇ அப்போ அந்த ஃபுல்லாக அந்த லெட்டர் எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த 43 வருது அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவ் இருப்பீங்க. எதாக இருந்தாலும் ஆராய்ச்சி குணம் டெப்த்தில் போகணுன்னு பார்ப்பீங்க எல்லாமே. சரிங்களா? இதுதான் ஒரு நேம் வைப்ரேஷன். நியூமராலஜி வந்து அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஜாதகமும் பார்க்கணும், நியூமராலஜியும் பார்க்கணும். 2 ஈக்குவலாக ஈக்குவல் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், பேலன்சிங் எனர்ஜி 2க்குமே இருக்கும். அதே மாதிரி நானுமே இந்த அஸ்ட்ராலஜியில் படிச்சிருக்கிறேன். அதை படிச்சுமே இந்த நியூமராலஜியை வந்து கொஞ்சம் இது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இந்த யூடியூப்பில் பார்க்குறாங்க, நீங்கள் எல்லாமே ஒரு நாலேஜ் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும். தெரியாத புது விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது நம்ம எங்கிட்டேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் நான் எங்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னா குட் இல்லை, நல்லது தானே. ஒரு நம்மளுக்கு நாலேஜுக்குங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமில்ல, அந்த ஒரு பேஸில் தான் நான் இது ஒரு ஜென்ரலாக இது சொல்கிறேன். நார்மலாக பார்க்கணும் இண்டிவிஜுவல் சார்ட் எடுத்துக்கணும் எல்லாமே. பட் நியூமராலஜி வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது யூனிவர்சல். சில பேர் தமிழ் நியூமராலஜி பார்க்குறாங்க, அப்படி இல்லை. இது வந்து யூனிவர்சலாக அந்த நம்பர்ஸ் சார் சொன்ன மாதிரி அந்த நேம் டிசைன் பண்ணுறதுக்கு நிறையா ஒரு மெத்தட்ஸ் எடுக்கிறோம். அந்த மெத்தட் எடுத்து அந்த நேமை டிசைன் பண்ணுறது. அதில் பிரமிட் நம்பர் வருது, நேம் நம்பர் வருது, நிறைய கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி. சரி. சரி, நான் பேசுனது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இந்த லலிதாம்பிகை ஜோதிடா இதுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கொண்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஐயா வந்து எனக்கு கூட சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு, அப்படியே வச்சிருக்கிறேன். அவர் எழுதுன அவர் கையெழுத்து தான், இங்கே பாருங்க, அவர் கையெழுத்து. என்ன படிக்கிறேன்னா அதாவது 10th. இதுவரையில் மிக அருமையாக, அதாவது நியூமராலஜி AIJQY அப்படிங்கிற லெட்டர்ஸில் நேம் வந்து வச்சுருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மிக அருமையாக எளிமையாக எளிய முறையில் நியூமராலஜி எப்படி பார்க்கலாம். அதே போல் நம்பர் 1 சூரியனோட காரகத்துவ நம்பரான 1, 10, 19 அப்படிங்கிற நம்பரை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மிக அருமையாக டாக்டர் நிதிஷ் அவர்கள் விளக்கம் அளித்தார். அதுபோக இங்கே ஒரு வாடிக்கையாளர் வந்து பார்வையாளர் 7ஆம் நம்பரை பற்றி கேட்டிருந்தாங்க, அதுக்கு உரிய விளக்கங்களையும் அவர் வந்து அளித்துள்ளார். மிக்க நன்றி சகோதரர் நிதிஷ் ஆனந்த் அவர்களுக்கு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களும் சுபமாரிமுத்து ஐயா அவர்களும் கௌரவிக்கப்படுகிறார். திருப்பூர் சகோதரிகள் சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறார்.